and permanent villainry background music. Exactly, in most stories, ஒரு ஏழை தாய் வயிற்றில் பிறந்து உழைப்பாலும் வீரத்தாலும் அறிவாலும் அசுரகுல பேரரசனாக உயர்ந்து அசுரகுல மக்களுக்காகவும் அவன் மகள் சீதைக்காகவும் வீர மரணம் அடைந்த ராவணன் என்கிற ஒரு மனிதனை பற்றிய கதை. தீராத சிவபக்தி கொண்ட சிவ பித்தனவன், 10 தலை கொண்ட வீரனவன், குமரி கண்டம் கண்டெடுத்த முத்துவன், கலை 10 தலை சிறந்தவன், அந்த கடவுளையே எதிர்க்கும் துணிவும் வீரமும் ஒரு தமிழனுக்கு உண்டு என்றால் அது எனது பாட்டனுக்கு மட்டுமே வீரம் பறைச்சாற்றும். இப்பொழுதே இக்கணமே ராவணனிடம் சென்று நீ உபதேசம் வாங்கிக் கொள் லட்சுமணா என்று ராமன் சொல்கிறார். அவரே நமக்கு எதிரி, அவரிடம் நான் எதற்கு உபதேசம் வாங்க வேண்டும் என்று ராமனிடம் கேட்கிறார். அதற்கு ராமன், இந்த போர்க்களத்தில் சிறந்த போராளன், சிறந்த மாவீரன் யார் என்று நினைக்கிறாய்? ராமன் ஆகிய நானா, லட்சுமணன் ஆகிய நீயா? நாம் இருவரும் அல்ல. இந்த மண்ணில் இதோ சரிந்து கிடக்கின்ற மாபெரும் இலங்கை வேந்தன் இலங்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் மட்டும்தான் மாவீரன், நாம் அல்ல. தான் எதிர்ப்பது கடவுள் என்று தெரிந்தும் கூட தனது தந்தைக்காக தனது உயிரையே தியாகம் செய்த மாபெரும் வீரனவன். நமோ நம நமோ நம நமோ நம சிவாய.